அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக மூக்கிலிருந்து எதனால் இரத்தம் வடியும், அந்த இரத்தம் வடிதலை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மாதுளம்பூ 2, அருகம்பில் 10 கிராம், அதிமதுரம் 10 கிராம், மருதம்பட்டை பொடி 10 கிராம், மாதுளை சாறு 5 தேக்கரண்டி, பனைவெல்லம் தேவையான அளவு. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி நீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் முதலில் மாதுளை பூவை சேர்க்கவும். அடுத்ததாக அருகம்புல் சேர்க்கவும். அடுத்ததாக அதிமதுரம் சேர்க்கவும். அடுத்ததாக மருதம்பட்டை பொடி சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தீநீரை சிறு தீயில் வைத்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். கோடை காலத்தில் அதிக உஷ்ணமாக இருக்கும்போது மூக்கிலிருந்து இரத்தம் வடியும். அந்த இரத்தம் வடிதலை நிறுத்துவதற்கு இந்த தீநீர் அதிக அளவில் பயன்படக்கூடியது. சிறு குழந்தைகளுக்கு மூக்கிலிருந்து இரத்தம் வடிந்தால் 10 மில்லி வீதம் 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை கொடுத்து வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். அந்த மூக்கிலிருந்து இரத்தம் வடிதல் உடனடியாக நிற்கும். அதை போல பெரியவர்களுக்கு 50 மில்லி வீதம் 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை என்று இந்த தீநீரை 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். மூக்கிலிருந்து இரத்தம் வடிதல் உடனடியாக நிற்கும். அது மட்டுமல்லாமல் சளி, இருமல், தும்மல் போன்ற பல பாதிப்புகளையும் இந்த தீநீர் சரி செய்யக்கூடியது. அதிகமாக பசி எடுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக நாம் உண்ணக்கூடிய உணவில் கிருமி தொற்று இருந்தாலோ அல்லது காற்றின் மூலமாக கிருமிகள் வயிற்றுப்பகுதியில் சென்று அங்கே முட்டையிட்டு அதிகமாகிவிடும். இந்த கிருமிகள் புழுக்களாக மாறிவிடும். குடல் பகுதியில் தங்கி கொண்டு நாம் உண்ணக்கூடிய உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி உயிர் வாழும். அந்த உணவில் உள்ள சத்துக்களை மட்டும் உறிஞ்சி கொண்டு சக்கையை, அதாவது மலத்தை மலக்குடலுக்கு தள்ளிவிடும். இந்த உணவில் உள்ள சத்துக்களை இந்த புழுக்கள் சாப்பிடும் பொழுது நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காமல் போய்விடும். நம் உடலில் உள்ள திசுக்கள் வளர்ச்சி அடைவதற்கும் நன்றாக இருப்பதற்கும் ஊட்டச்சத்து தேவை. நம் உண்ணக்கூடிய உணவில் உள்ள சத்துக்களை இந்த புழுக்கள் சாப்பிடுவதால் திசுக்களுக்கு தேவையான சக்தி கிடைக்காமல் போய்விடும். அதனால் மூளையானது நம் உடலுக்கு தேவையான சக்தி கிடைப்பதற்கு மூளை நரம்புகள் உடனடியாக செயல்பட்டு பசி உணர்வை தூண்டும். அந்த பசி உணர்வை தூண்டும் போது நமக்கு பசி எடுக்கும். இதனால் அடிக்கடி பசி எடுப்பதற்கு வாய்ப்புண்டு. இரண்டாவதாக, மரபு ரீதியாக நரம்புகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அடிக்கடி பசி உணர்வு ஏற்படும். மூன்றாவதாக, நம் வயிற்றில் லெப்டின் என்று சொல்லக்கூடிய என்சைம் சுரக்கும். இந்த லெப்டின் என்சைம் சுரந்தாலோ அல்லது சுரக்காமல் போனாலோ அந்த என்சைம் சுரப்பதில்
ஏற இறங்க இருந்தாலோ அதிகமாக பசி உணர்வு ஏற்படும். நான்காவதாக மிக முக்கியமான குறிப்பு என்னவென்றால், சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி பசி எடுக்கும். அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு உடம்பில் குளுக்கோஸின் அளவு அதிகமாக இருக்கும். இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாக இருக்கும்போது திசுக்களுக்கு தேவையான சக்தி கிடைக்காமல் போய்விடுவதால் அடிக்கடி பசி உணர்வு தோன்றும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் குறைவாக சுரந்தாலோ அல்லது சுரக்காமல் போனாலோ இரத்தத்தில் அதிகமாக உள்ள குளுக்கோஸ் ஆனது கிளைக்கோஜனாக மாற்றப்படாமல் போய்விடும். இதனால் திசுக்களுக்கு தேவையான சக்தி கிடைக்காமல் போய்விடும். மூளையானது திசுக்களுக்கு தேவையான சக்தி கிடைக்காத காரணத்தினால் மூளை நரம்புகள் விரைவாக செயல்பட்டு பசி உணர்வை தூண்டும். அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி பசி எடுக்கும். அது மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆட்டோமேட்டிக் நர்வ்ஸ் என்று சொல்லக்கூடிய தானியங்கி நரம்புகள் பாதிப்படையும் பொழுது அடிக்கடி பசி உணர்வு ஏற்படும். இவையெல்லாம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பசி உணர்வு. ஆனால் கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களுக்கு பசி உணர்வு ஏற்படுவது இயற்கை. அதாவது அவர்கள் அதிகமாக உழைக்கும் போது உடலில் உள்ள திசுக்கள் அதிகமாக வேலை செய்யும், அதிகமாக வளர்ச்சி அடையும். அந்த திசுக்கள் நன்றாக வேலை செய்வதற்கு அவர்களுக்கு ஆற்றல் தேவை. அதனால் மூளையானது அவர்களுக்கு பசி உணர்வை தூண்டி அடிக்கடி சாப்பிடுமாறு செய்யும். இவையெல்லாம் நம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடியவை. ஆனால் மிக முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி பசி எடுத்தால் மிகுந்த வேதனைப்படுவார்கள். அந்த பசி எடுக்கும் சமயத்தில் கடும் கோபம் ஏற்படும். இந்த அதிக பசியை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு கூட்டு தயார் செய்து மதிய உணவோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் எந்த விதமான பாதிப்பால் அதிக பசி வந்தாலும் உடனடியாக சரியாகிவிடும். இந்த கூட்டு தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: ஞாயிறு விதை, ஆவாரம் பூ மற்றும் இலை, வேக வைத்த துவரம்பருப்பு, கடுகு, சீரகம், தேங்காய் துருவல், காய்ந்த மிளகாய், சிறிய வெங்காயம், இந்துப்பு மற்றும் பசுநெய். இந்த பொருட்களில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஞாயிறு செடியானது அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. ஞாயிறு இலையானது சிறுநீரக மண்டலத்தில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடியது. ஞாயிறு வேரால் பல் துளைக்கு வரும்போது முகம் வசீகரமடையும். முகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு ஞாயிறு வேரால் தினசரி பல் துளைக்கு வரும்போது லக்ஷ்மி கடாட்சம் நன்றாக கிடைக்கும். ஞாயிறு செடியில் உள்ள விதைகளானது அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. முன்பெல்லாம் சித்தர்கள் காட்டில் தவம் செய்யும் பொழுது இந்த ஞாயிறு செடியில் உள்ள விதைகளை சுத்தம் செய்து சாதமாக சமைத்து சாப்பிடுவார்கள். அவ்வாறு சாப்பிடும்பொழுது அவர்களுக்கு ஒரு வார காலத்திற்கு பசி எடுக்காது. மறுபடியும் பசி எடுப்பதற்கு மிளகை தீநீராக்கி பருகி வரும்போது உடனடியாக பசி எடுக்கும். ஞாயிறு செடியின் உள்ள விதையானது அதிக பசி எடுப்பதை போக்குவதற்கு சிறந்த அளவில் பயன்படக்கூடியது. இங்கே சர்க்கரை நோய் மற்றும் வயிற்று பகுதியில் பூச்சிகள், மரபணு காரணமாக போன்ற பல காரணங்களால் அடிக்கடி பசி எடுப்பதை நிறுத்துவதற்கு ஞாயிறு விதையானது அதிக அளவில் பயன்படுவதால் ஞாயிறு விதையையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் ஆவாரம் பூ மற்றும் இலை. ஆவாரம் பூவானது இரத்தத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அந்த சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடியது. அதே போல வயிற்று பகுதியில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றக்கூடியது. லெப்டின் என்ற என்சைம் சுரந்தாலோ அல்லது சுரக்காமல் போனாலோ அடிக்கடி பசி உணர்வு தோன்றும். அந்த லெப்டின் என்ற என்சைமை சமநிலைப்படுத்துவதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியது ஆவாரம் பூவானது. அதே போல ஆவாரம் செடியின் இலையானது உள்ளுறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடியது. இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. அடிக்கடி பசி உணர்வு தூண்டக்கூடிய நரம்புகளை சமன் செய்யக்கூடியது.